வெல்கம் டு எஸ்கே விளாக்ஸ் நண்பா. நம்ம எல்லாருமே கேட்குறது என்னன்னா, ப்ரோ கோஸ்ட் வீடியோ போடுங்கன்னு. எங்கள் ஏரியாலையும் பயங்கரமான ஒரு ஸ்பாட் உண்டு. அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் இப்போமே 11:30 நைட் ஆயாச்சு. நம்ம அந்த டைமிங்கில் போய் அந்த ஏரியாவில் நிறைய அமானுஷம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையானு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். போகிறது நானும் அலியனும் மட்டும்தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதான் அலியன் கேமரா பண்ணுவோம். நான் மட்டும் ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ வரோம். அதனால் நீங்கள் மறக்காமல் கடைசி வரை வீடியோவை வெயிட் பண்ணி பாருங்கள். போட்டா இப்போ போறது பாத்தீங்கன்னா, இது ஒரு அமானுஷம் நிறைஞ்ச ஒரு இடத்துக்குள்ள நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். இந்த இடத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வவ்வால் மூடு. நீங்க காலையில வந்தாலும் சரி, ராத்திரி வந்தாலும் சரி, நிறைய வவ்வால் தான் இந்த இடத்துல இருக்கோம். நான் வேணா அது ஒரு நாள் காலையில உங்களை வீடியோ எடுத்து போடுறேன். ஆனா இப்ப நம்ம ராத்திரி வர்றதுனால, ஏன்னா வவ்வால் எல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. வவ்வால் எல்லாம் இருக்க மரம் இந்த மரத்துல தான் இருக்கும். அது ஒரு பெரிய மரம். நான் அதை காட்டியாறேன். ஆனா நம்ம இப்ப இதுக்கு உள்ள ஒரு வீடு உண்டு மக்கா. அந்த வீட்டுல தான் நிறைய அமானுஷம் நடக்கிறதாட்டு நிறைய ஆளு சொல்லியிருக்காங்க ஏரியால. நம்ம அதை செக் பண்ணதான் இந்த ராத்திரி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ரோட பார்த்தாலே உங்களுக்கு தெரியாமக்கா எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு முடுக்குக்குள்ளதான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச தூரம் போய் வண்டியை பார்க் பண்ணதான் அதுக்கப்புறம் வீடியோ நான் கை மாத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அழியம் எடுப்பான். நான் உங்களுக்கு அந்த இடத்த ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். நம்ம இப்போ போறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள இப்போ நம்ம வந்திருக்கோம் தெரியுமா, இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது கொட்டில்பாட் சர்ச்சு தான். இப்போ லைட்டு தெரியாது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தா இப்படி ஒரு பாலடைஞ்ச இருட்டடைஞ்ச ஒரு இது இருக்குது. நம்ம இப்ப எங்க போறோம்னா, இதுக்கு உள்ள ஒரு வீடு இருக்கு. அந்த வீடை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஏன்னா விக்ரமாதித்ய சொன்ன வேதாள கதை இல்ல, விளக்கு தெச்சா பூதம் வரும் அல்லாவுதீன் கதை இல்ல, இது தண்டட்டி கிளவி சொல்லும் தனியான கதைதானே. இங்கதான் நிறைய அமானுஷம் நடக்குதாட்டு சொல்லியாவ மக்களே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல போக முடியாது. அங்க ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்களா ஒண்ணு இருக்கு. அந்த பங்களால தான் நிறைய அமானுஷம் நடக்குதாட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காண்டி நானும் அழியனும் மட்டும் ராத்திரி 11:30 வந்திருக்கோம். நம்ம உள்ள போய் பார்ப்போம். வாங்க அழியா, அப்படியே வா அழியா. கீழே பார்த்து எடுத்து வரீங்க. நமக்கு பேயெல்லாம் பேடி கிடையாது. ஆனா இந்த பாம்புகள் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு சின்ன ஒரு இது அவ்வளவுதான். இல்ல பெப்பர் போட்டு சாப்பிடுற மாதிரி பேயெல்லாம் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இந்த ரோட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பயங்கரமான ஒரு இடம் மாதிரிதான் இருக்கு மக்கா. ராத்திரி யாருமே இங்க வர பேடிப்பாங்க எங்க ஊர்ல. ஆனா உண்மைன்னு சொல்லி ஆனா அது எப்படின்னு தெரியல. நல்ல படப்பு பிடிச்சதான் ஏரியா எல்லாம் இருக்குது. நம்ம அந்த ஏரியால இப்படிதான் போறோம். ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இதாகுது. அது எதுனாலும் தெரியல. உங்களை பார்த்தாலே தெரியும். அந்த கையில எல்லாம் முடியெல்லாம் பாத்தீங்களா, ஒரு மாதிரி கொஞ்சம் கூஸ்பம்ஸ் ஆகுது. எப்படி ஆலையா நம்பி போமா உள்ள? தைரியமா போய் பார்க்கலாம். இல்ல பாப்போம். இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா சாமிக்கு.
நம்ம தைரியமா நம்ம அப்பா முருகனை நினைச்சிட்டு உள்ள போய் பார்க்க போறோம். ஆனா நான் கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் என்னன்னா, இந்த வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா இருக்கிற நேரம் நான் சொன்ன பங்களா இதுதான். இந்த வீட்டுல வந்து முன்னாடி வந்து ஃபேமிலியா நிறைய பேர் இருந்திருக்காங்க. நிறைய பேர்னா ஒரு அம்மா அப்பா அப்படி குடும்பமா வாழ்ற நேரத்துல ஒரு குழந்தை வந்து நல்ல ஜூஸ் வந்து அது நல்லா விரும்பி குடிக்குமா. இந்த சுனாமி நடந்த அந்த இதுல நடந்த அசம்பாவிதங்கள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல ஓடி சொல்லியாங்க. ஆனா நமக்கு பெரிய அளவு நம்பிக்கை ஒரு மயிரை இல்லை. ஆனா நான் ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் மக்கா. அலையா ஒரு நிமிஷம் அந்த ஜூஸ் எடு. இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன். இந்த ஜூஸ் வந்து நம்ம அந்த வீட்டுல வச்சு பார்ப்போம். வச்சுட்டு அப்படியே அது அவைய சொன்ன இது உண்மைனா நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆனால் அலையா உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது? எனக்கு கையெல்லாம் லைட்டா இதாகுது பார்த்து. எனக்கு அப்படிதான் இருக்கு. உடம்பு மாதிரி உள்ள போ, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இருக்கு மக்களே. இதுதான் நான் சின்னோட வீட்டோட என்ட்ரன்ஸ். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, ஒரு நிமிஷம் பைய போ, யோசித்து போ. பைய போ, பரவாயில்ல. இருந்த இடம் நினைக்கிறேன். இடத்த பார்த்தாலே ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருக்கு. இந்த எழுதுனாலே அந்த பிள்ளை இருந்தது அந்த நாங்க வந்தது 11:30 மணி. இப்போ 11:45 கிட்ட ஆயாச்சு. வணக்காண்டி அண்ணன் மாமா ஜூஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம்க்கா. மாமா ஜூஸ் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு கதை நான் வந்து கேட்டிருக்கேன். உனக்கு அப்படி நீ இருக்கலாம் வந்து புரிய மாட்டேன். மாமா தான் வச்சிருக்கேன். வா உனே இதான் சவுண்ட் கேட்ட. இப்போ ஆமா, என்ன சவுண்ட் அது? இது ஒரு சவுண்ட் கேட்கலாம் இல்லையா? தெரியல. இந்த வெளியே சவுண்ட் கேட்டா நம்ம வந்து வெளியே ஒன்று பார்த்துக்கலாம். கேமரா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இதுல சவுண்ட் இல்லை. வா நம்ம இப்படி சும்மா ஒன்று சுற்றி வைப்போம். ஆனால் எனக்கு கேட்கலாம் இல்லையா? எனக்கு கீழே லைட் ஒரு நிமிஷம் பார்க்கணும். வெயிட் பண்ணு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நீ உனக்கு லைட் அடி. ஆனால் இது ஒரு சவுண்டு கேட்டு இப்ப வெளியே கேட்கல இல்லையா? உள்ளதான் கேட்குது. உனக்கு கேட்குது? இப்ப உள்ளதான் கேட்குது, வெளியே கேட்கல. அதை பார்த்தியா நீ? இது ஒரு சவுண்ட் கேட்டுது. ஆனா உள்ளதான் கேட்ட மாதிரி எனக்கு இப்ப இருக்கு. என்னாச்சு? நம்ம வச்சிருக்க ஜூஸ் பாட்டில் தெரியுதா? ஆமா, நம்ம வச்சிருக்க அதே ஜூஸ். ஒரு துளி கூட அதுல இல்லையே ஜூஸ். இதுக்கு தான் முதலே சென்னை இங்க வராண்டான்னு உன்ட்ட நீ கேட்டியா? பைத்தியார பையில வெளியே இனி இப்பவுமே இங்கே தான் கேட்குது. எதை கீழே வச்சுட்டு வா, கீழே வச்சுட்டு வா. வேண்டாம், நம்ம போ, எடுக்காண்டா. போவாத அழியா, போவாத. இங்கே வெளியே வா. அது ஜூஸ் பாட்டில் அதை போட்டுட்டு வா. ஜூஸ் பாட்டில் கீழே போட்டுட்டு வா. ஜூஸ் பாட்டில் கீழே வச்சுட்டு வான்னு சொன்னேன். இந்த வீட்டுக்குள்ள தான் கேட்குது. நீ ஜூஸ் பாட்டில் வச்சுட்டு வா. ஃபர்ஸ்ட் கீழே வை. யாரு
இதுல இருந்த ஜூஸை குடிச்சது யாரு? அது இப்போ நான் இதை சவுண்டு கேட்டா ஆமாம், ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் யாருன்னு தான் தெரில எனக்கு. இங்க ஹலோ, யாரு சவுண்டு கேட்டு? சவுண்டு கேட்டா இருக்க பாரு. இந்த ஜூஸை குடிச்சது யாருப்பா? பயமா இருக்கிறாளையா? வீடியோ கட் பண்ணிடுவோமா இல்லை கண்டினியூ பண்ணுவோமா? மக்களே, யாரோட இந்த ஜூஸை குடிச்சது? இங்க இருக்கிறது நாங்க 2 பேரும் இருக்கோம். ஆனா நாங்க குடிக்கல. வேற யாராவது வந்தா ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுங்க. லெஃப்ட்ல பாத்தியா? அது யாருலா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, பைய போ. இதுல இப்ப யாரும் பார்த்தது மாதிரி இருந்துச்சு. நீ பாத்தியா? அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன் இல்ல, தெரியலையே யாருன்னு. மக்களே, இந்த ஜன்னல் கிட்ட இருந்து யாரும் எங்களை பார்த்தது போல இருந்து. அலையா, நீ கண்டியா? கண்டிப்பா இருக்கு. அலையா, நான் நல்ல பேடியா இருக்கிறேன். அலையா, பயப்படாத. நீ இல்லைனா வீடியோவை கட் பண்ணட்டானா போயிடும். நான் ஏதோ ஒரு இதுல வந்துட்டேன். பேடியா இருக்கு. ஆனா சத்தியமா இல்லை மகா, நான் இனிமே உங்க காலில் விழுந்து கேட்கேன். இந்த கோஸ்ட் வீடியோ யாருமே கேட்காதீங்க. என்னால முடியல. ஏன்னா நான் என் கண்ணால கண்டேன். உங்களுக்கு வந்து அது எப்படி தோணுது தெரியல. ஆனா சத்தியமா எனக்கா சரி. அலையா, நீ அதை பார்த்தானே? நானும் பார்த்தேன். வேணாம், அவங்களும் பார்த்துருப்பாங்க. இதுல ஒரு உருவம் நின்றுச்சு. நாங்க உள்ள பேசிட்டு இருக்கும்போது இதுல வந்து ஒரு உருவம் நின்று எங்களை பார்த்துட்டு இருந்துச்சு. இனிமே சத்தியமா உங்களான்னு சொல்லியே நான் இந்த கோஸ்ட் வீடியோ பண்ணவே மாட்டேன். அலையவா, நான் கிளம்புவோம்பா. நம்ம கிளம்புவோமா? சரி மகா, நாங்க ஆனா எனக்கு மேல இது மேல இந்த இடத்துல முடியாது. கேட்டுச்சா? ஏதோ சவுண்டு கேட்டுச்சு பத்தியா? முடியாது. அடே, நீ வீடியோ கட் பண்ணு. நம்ம கிளம்புவோம். சரி. நாங்க தெரியாம வந்துட்டோம். வா. அடே, போம். லைட்லாம் ஆஃப் ஆக்கிட்டேன். நீ மூஞ்சி கூட எனக்கு ஒழுங்கா தெரியாது. அதில் ஆஃப் பண்ணிட்டேன். நீ போ. நில்ல, ஒரு நிமிஷம் நில்லு. என்னை விட்டுட்டு எங்க வாடி அப்பா வைத்தியாரா பையன்? நில்லு. வாரம் பின்னதெல்லாம் வாரம். நில்லு. பின்னாடி இப்போ இங்கே போ. வார நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் வண்டி நீ ஒரு நிமிஷம் நின்று. சாவி அங்க வச்சுட்டாங்க. தெரியலையே, சாவி சாப்பிட இல்லையே என்கிட்ட. வண்டி சாவியை மட்டும் போய் எடுத்துட்டு வந்துருவோமா? சாவி அங்க வச்சுட்டாங்க. சாவி அங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் அந்த கேமராவில் வைக்கும்போது அதெல்லாம் வச்சுட்டு வந்தேன். காடியா இருக்கிறாங்க. இப்போ நான் போயிட்டு வரட்டா? கூட போய் அந்த சாவியை மட்டும் பார்த்து எடுத்துட்டு வருவோமா? உனக்கு சாவி அங்கதான் இருந்துச்சு. சரி, ஒன்றும் இல்லை. பைக் இங்க இருக்கட்டும். நம்ம நடந்து போலாம். வா, நம்ம இந்த இடத்த விட்டு போவோம். பைக் இதுல கிடக்கட்டு. அப்படியா? நாளைக்கு காலத்து வந்து எடுக்கலாம்ண்ணா. பைக்கு நாளைக்கு காலையில வந்து நம்ம. சரி, அப்போ நம்ம இப்போ கிளம்புவோமா? கிளம்புவோம். வா போ. நீ போ. நான் வீடியோ ஆஃப் பண்ணி மகா. அரே, நீ பார்த்து போ. நல்ல அது நானும் ஜன்னல் கிட்ட ஏதோ ஒன்று பார்த்த மாதிரியா? பார்த்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. நீ அதை பார்த்தியா? ஒன்னான சொல்லு. சத்தியமா இல்லையா? ஒன்னான உள்ளது இல்லையா? இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லாம ஒரு இதுமே இல்ல. கண்டிப்பா பைய போ. நீ விழுந்துடா. நீ வா, நம்ம பைக்கெல்லாம் நாளைக்கு வேணாலும் வந்து பாத்துடலாம். இதுக்கு மேல என்ன முடியும்? நீ வீடியோ ஆஃப் ஆகு.
நீ வீடியோ நீ போ நான் வாரேன். வீடு நான் பார்க்கல, நீ போ. நம்ம போகும் அழியா சமயத்துக்கு போ நீ போ. நீ வா அழியா, நம்ம கிளம்ப வா மகா. நான் இதோட வீடியோ முடிச்ச மகா, பரவாயில்ல அழியா. நீ வீடியோ கட் பண்ணல அழியா. கட் பண்ணியாச்சு.